20 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி மனுஷங்க நெருப்பு கண்டுபிடிச்சு அதுல இருந்து கற்களாலும் மரத்தூள்களாலும் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் உருவாக்கி இன்னைக்கு மொத்த நிலத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். கடல் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. சூரியனை பார்த்தா பகல், நிலாவை பார்த்தா இரவு அப்படின்னு மட்டும் இல்லாம நேரத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு நிமிஷம்ல இருந்து ஒவ்வொரு வினாடி வரைக்கும் துல்லியமா நேரத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம். போட்டோ பிடிச்சு பல ஆண்டுகள் முன்னாடி நடந்த விஷயத்த நினைச்ச நேரம்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். கிராஃபிக்ஸ் வழியா 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு உணர ஆரம்பிச்சோம். 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒருத்தரை முகத்தை பார்த்து பேசுறோம். மனுஷங்களை இப்படி ஒரு உலகத்துல வாழ வச்ச கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு. அதுல சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் பத்தி பேசலாம். உங்க ஐட்டம் லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. என்னோட பேர் ராகுல். நீங்க பாக்குற சேனல் பழனி மாணிக். வாட்டர் வீல் 6000 இயர்ஸ் முன்னாடி மிடில் ஈஸ்ட் சிவிலைசேஷன்ல த ஹாரிசான்டல் வாட்டர் வீலோட கண்டுபிடிப்பு. ஹைட்ரோ எனர்ஜி, அதாவது ஓடுற நீர்ல இருந்து வர எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. பட் ஹைலி இன்எஃபிஷியன்ட். 1900 இயர்ஸ் முன்னாடி ரோம்ல வைட்ரூவியஸ் அப்படின்ற இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வாட்டர் வீலை கண்டுபிடிச்சாரு. முன்னாடி மில்லுல மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்டர் வீலோட பிரின்சிபல் தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ஸ்ல உள்ள டர்பைன்ஸ் வாட்டர்ல இருந்து வர எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணுது. கிளாஸ் 5500 இயர்ஸ் முன்னாடி ஈஜிப்ட் மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷன்ஸ்ல பிளாக் வோல்கானிக் கிளாஸ், அதாவது ஒப்சீடியன் அப்படின்ற பொருள்ல இருந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக. இது நேச்சுரலா வந்த கிளாஸ். அதுக்கப்புறம் மெசோபொட்டேமியால இந்த கிளாஸ் ஹியூமன்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தயாரிக்கிற ப்ராசஸ் பயங்கர கஷ்டமான ஒரு ப்ராசஸா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. அரௌண்ட் 2100 இயர்ஸ் முன்னாடி சிரியால கிளாஸ் ப்ளோயிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் டெவலப் ஆச்சு. இந்த டெக்னிக் டெவலப் பண்ணதுமே கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராசஸ் பயங்கர ஈஸியாகவும் சீப்பாகவும் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ மனுஷங்க கிரியேட் பண்ண விஷயங்கள கிளாஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்களா? மிரர் பார்த்து நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். லென்ஸோட கண்டுபிடிப்புல மைக்ரோஸ்கோப்ஸை வச்சு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். டெலஸ்கோப்ஸ் வழியா கனவுல கூட நினைக்காத தூரத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். சுருக்கமா சொல்லணும்னா லைட்டையே நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். 1816ல பிரான்ஸ்ல முதல்ல நேரத்தையே நிப்பாட்டுற கேமராவை கண்டுபிடிச்சு போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சு. ஆப்வியஸ்லி அந்த கேமராவை போட்டோ எடுக்க வேற கேமரா இல்லை. இப்போ மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், டிவிஸ்னு எங்க திரும்பினாலும் நம்மளோட லைஃப்ல ஒன்றிடுச்சு. எஸ், கிளாஸ் அவ்வளோ முக்கியம். கிளாக்ஸ் கிட்டத்தட்ட அதே டைம்ல எய்தர் கிரீஸ் ஆர் ஈஜிப்ட் யாரோ ஒருத்தங்க சன்டைல்ஸை இன்வென்ட் பண்ணாங்க. அங்க ஆரம்பிச்சது நம்ம நேரம் மேல வச்சிருந்த அடிக்ஷன். சன்னை வச்சு நேரம் சொல்ல ஆரம்பிச்சு. கிளவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு டைம் பார்க்கணும் அப்படின்னு வாட்டர் கிளாக்ஸ் வந்தது. ஒரு சின்ன ஓட்ட வழியா தண்ணியை ஒழுக விட்டு எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சு டைம் பார்த்தாங்க. விண்டர்ல இந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ண சைனீஸ் என்ன பண்ணாங்கன்னா மெர்க்குரி யூஸ் பண்ணி டைம் நோட் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேஜர் பிரேக் த்ரூ 14ஆம் நூற்றாண்டுல யூரோப்ல ஃபர்ஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் கிளாக் வந்துச்சு. எல்லாத்தையும் மாதிரி இட் ஸ்டார்டட் அஸ் a huge machine. ஸோ கிளாக் டவர்ஸ் மாதிரி தான் கட்டினாங்க. அண்ட் ரொம்ப அக்யூரேட்டான டைம் +or-2 hours. அந்த காலத்துல அது செம அக்யூரேட். 1900ஸ்ல ரூத் பெல்வைல் அப்படின்ற ஒரு லேடி ஒரு பாக்கெட் வாட்ச் எடுத்துட்டு கிரீன்விச் அப்சர்வேட்டரியில டைமை பார்த்து அவங்களோட பாக்கெட் வாட்சை அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எவ்ரி மார்னிங் அவங்க சர்வீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற கஸ்டமர்ஸோட வாட்சஸ்க்கு கரெக்டான டைமை செட் பண்ணி கொடுப்பாங்களாம். அந்த டே ப்ராக்ரஸ் ஆக டைம் மாறும். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே மாதிரி செய்வாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல. பட் தென் எல்லா ஃபீல்ட்ல ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்ல, அதே மாதிரி இங்க டிஸ்கவரி ஆஃப் வாட்ச். குவாட்ஸ் வாட்ச்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து there was no turning back. பின் பாயிண்ட் அக்யூரசியில் எல்லாருக்கும் டைம் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு டிஜிட்டலாக இவால்வ் ஆயிருக்கு. அரௌண்ட் 5500 இயர்ஸ் முன்னாடி மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷனில் வீல்ஸை கண்டுபிடிச்சாங்க. இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலை. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதே டைமில் ஈஜிப்டில் நெயில்ஸ், ஆணி கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஈஜிப்சியனோட டிசைன்ல இருந்து ரொம்ப ஒன்றும் நெயில்ஸ் மாறல. ஆணி ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி அவ்வளோ ஆணி இருக்கு. இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. 3300 இயர்ஸ் முன்னாடி இன்னொரு ரெவல்யூஷனரியான ஒரு ப்ராடக்ட் ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. களிமண்ணோட லைம் ஸ்டோனை மிக்ஸ் பண்ணா ட்ரை ஆனதும் பயங்கர ஹார்டான ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம கான்கிரீட் அப்படின்னு சொல்றோம். 1800 இயர்ஸ் முன்னாடி சைனீஸ் பேப்பர் இன்வென்ட் பண்ணதும், 5வது நூற்றாண்டுல இந்தியன்ஸ் நம்பர் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணதும், 2000 இயர்ஸ் முன்னாடி சைனீஸ் காம்பஸ் இன்வென்ட் பண்ணதும் பெரிய பெரிய பிரேக் த்ரூஸ். இன்ஃபேக்ட் இந்த சைனீஸ் காம்பஸ் ஃபர்ஸ்ட் வந்து நேவிகேஷனுக்கு யூஸே பண்ணல, வாஸ்துக்காக யூஸ் பண்ணாங்க. அப்புறமா ஸ்லோவா நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணி இப்போ ஜிபிஎஸ் வரைக்கும் இவால்வ் ஆயிருக்கு. இது வரைக்குமே நான் சொன்னது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி எஃபெக்ட் பண்ண விஷயங்கள். இனிமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம், டக்குன்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல இருக்கிற சில ஐட்டம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். பட் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ முக்கியம்னு தெரியும். என்னதான் சைனீஸ் பிரிண்டிங் ஆரம்பிச்சாலும் 1440ல ஜெர்மனில குட்டன்பர்கோட பிரிண்டிங் பிரஸ் ரெவல்யூஷனைஸ் பிரிண்டிங் ஆஃப் புக்ஸ். இங்கிருந்து தான் மாஸ் பிரிண்டிங் ஆஃப் புக்ஸ் ஆரம்பிச்சது. பைபிள்ஸ், மியூசிக் ஷீட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ
1582ல லீப் இயரை கால்குலேட் பண்ண இன்னும் அக்யூரேட்டான கால்குலேஷன்ஸோட போப் கிரெகரி தி 8th கிரெகோரியன் கேலண்டரை கண்டுபிடிச்சாரு. இது ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. சைட் ஃபேக்ட்னு சொல்ல முடியாது, இந்த கேலண்டருக்கு ஸ்விட்ச் பண்ணதுனால 8 வருஷம் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதும், இந்த வருஷம் 2020 இல்லை அப்படின்றதும் 2012 அப்படின்னும், மாயன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷத்தோட எல்லாம் காலி அப்படின்னும் இன்டர்நெட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் தான். 1698ல் ஹீட்டை மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டீம் இன்ஜினோட கண்டுபிடிப்பு டிரான்ஸ்போர்ட்டேஷனை உருவாக்கிடுச்சு. மெயினாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேன் மேட் ஃபியூவல், அதாவது கோலை யூஸ் பண்ணி மெஷின் ரன் பண்ண வச்சாங்க. அப்படின்னா உலகத்தில் எங்கே வேணாலும் இந்த ஃபியூவலை வச்சு இந்த மெஷினை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. கோல் நமக்கு மேஜர் ஃபியூவலாக இருந்தது. ஆனால் 1859ல் க்ரூட் ஆயில் டெக்ஸஸில் கண்டுபிடிச்சதில் மொத்த வேர்ல்டுமே மாறிடுச்சு. சன், water and wind was no longer a major source of energy. So conventional fuels அப்படின்னு சொல்லப்படுற crude oil based fuels வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அண்ட் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நிஜமான கன்வென்ஷனல் fuels வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் fuels சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேட்டைக்கு ஒரு அளவே இல்லை. 1796ல் ஸ்மால் பாக்ஸுக்கு அகேன்ஸ்டாக முதல்ல ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு வேக்சினேஷன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கதையை பற்றி என்னோட வேக்சினேஷன் வீடியோவில் பயங்கர டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, கண்டிப்பாக பாருங்கள். என்னதான் 1759ல் நடந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட ஃபேமஸான கைட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், தி ரியல் ரெவல்யூஷன் இன் எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்டட் இன் 1800. இட்டாலியன் சயின்டிஸ்ட் வோல்டா அப்படின்றவர் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி எப்பப்போ தேவையோ அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. சுருக்கமாக சொல்லணும்னா பேட்டரியை கண்டுபிடிச்சாரு. இங்கே தான் டிசி டைரக்ட் கரண்ட் ஆரம்பிச்சது. 1879ல் எடிசன் பல்பை இன்வென்ட் பண்ணாரு. டிசி யூஎஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இதே டைமில் ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் யூஸுக்கு வந்தது. ஏசி அண்ட் டிசிக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டி வந்தது. இதை த பேட்டில் ஆஃப் த கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு எடிசன் அடிக்கடி யூஎஸ் பப்ளிக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த பேட்டில் ஜெயிச்சிட்டே வந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. எடிசனுக்கு கீழே வேலை பார்த்த நிக்கோலா டெஸ்லான்ற ஜீனியஸ் ஏசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணி மனுஷங்களோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி இந்த ஏசி மோட்டார் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அதை லாங் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்குமான டெக்னாலஜியை டெவலப் பண்ணாரு. இப்போ வேர்ல்டு வைட் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் கரண்ட்டை எஃபிஷியண்டாக லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறோம். எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் சப்ளை பண்ணுறோம். இதில் ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? டெஸ்லா கண்டுபிடிச்ச மாடலில் இருந்து ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் இன்னும் நம்ம பண்ணலை. இன்னும் அவரோட மாடலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏசி டுக் ஓவர் த ஹோல் வேர்ல்டு. இதுக்கு மட்டுமே டெஸ்லாவை ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவர் கண்டுபிடிச்ச பல இன்வென்ஷன்ஸில் இன்னொரு மேஜரான இன்வென்ஷன் 1892ல் ரேடியோவோட ஐடியாவை அவர் இன்வென்ட் பண்ணார். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் மார்க்கோனி ரேடியோவை இன்ஜினியர் பண்ணி பேரை வாங்கிக்கிட்டாரு. இன்னைக்குமே டெஸ்லா தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ரேடியோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ரேடியோட கண்டுபிடிப்பில் கம்யூனிகேஷன்ஸ் ஆரம்பிச்சது. 1846ல் பாஸ்டன் டென்டிஸ்ட் வில்லியம் மார்டன் தன்னோட பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஈதர் கொடுத்து அனஸ்தீஷியாவை உலகத்துக்கு கொண்டு வந்தார். நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்கிற லாஃபிங் கேஸை யூஸ் பண்ணி கேவலப்பட்டு இதிலிருந்து குளோரோஃபார்மோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சிக்மெண்ட் ஃப்ராய்டு தன்னோட பேஷண்ட்ஸுக்கு கோக்கைன் கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட அடி வாங்கி இப்போ ஒரு ஹைலி ரிஃபைன் ஃபீல்டாக டெவலப் ஆகியிருக்குது இந்த அனஸ்தீஷியா. மெடிக்கல் சயின்ஸ் எஸ்பெஷலி சர்ஜரிக்கு ஒரு தெய்வமாக வந்து நிற்கிது. 1887ல் ஒரு குதிரை ஓடுறத காம்ப்ளெக்ஸான டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அதை ஒன்று சேர்த்து வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஃப், ஒரு மூவிங் இமேஜை கொண்டு வந்தாங்க. பர்பஸ் என்னன்னு கேட்குறீங்களா? குதிரை ஓடும்போது 4 காலும் ஒரே நேரத்தில் காற்றுல நிற்கிதா இல்லையா அப்படின்னு பார்க்கத்தான். இங்கே தான் சினிமா ஆரம்பிச்சது. 1888ல் ரவுண்ட் ஹே கார்டன் சீன் அப்படின்ற இந்த 2 செகண்ட் வீடியோ தான் வேர்ல்ட்ஸில் ஓல்டஸ்ட் மோஷன் பிக்சர். எடிசன் கைனட்டோஸ்கோப் கண்டுபிடிச்சதும் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு சீன் மட்டுமே ஒரு படமாக இருந்தது, விதவுட் எனி எடிட்டிங் ஆர் டெக்னிக்ஸ். போக நிறைய சீன்ஸை ஒட்ட வச்சாங்க. ஒரே சீனை பல ஆங்கிள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா சவுண்ட் உள்ள வந்துச்சு, கலர் வந்துச்சு, கிராஃபிக்ஸ் வந்தது, 3D வந்தது. அண்ட் த்ரூ அவுட் தி இயர்ஸ் மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ் உலகம் ஃபுல்லாக தன்னோட ஸ்டோரிஸை பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. 1846ல் சூயிங் மிஷினை கண்டுபிடிச்சவர் 1851ல் துணிகளை க்ளோஸ் பண்ணுற மெக்கானிசம் ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஆனால் சூயிங் மிஷினோட சக்ஸஸில் ஊறி போயிட்டனால ரொம்ப ஒன்றும் இந்த துணி மூடுற மெக்கானிசம் பற்றி அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் 1913ல் கிடியன் சன்பேக் அப்படின்றவர் தன்னோட ஒய்ஃப் இறந்து போன சோகத்தை மறக்கிறதுக்காக 2 வருஷமாக வேலையில் மூழ்கி இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற த மாடர்ன் டே ஜிப்பரோட டிசைனை கண்டுபிடிச்சாரு. இது கண்டிப்பாக லிஸ்ட்டில் வரணுமா அப்படின்னு கேட்க தோணுது, ஆனால் கேட்க தோணல. ஜிப்பர்ஸ் வந்ததில் நிறைய இடங்களில் பட்டன்ஸ் செத்து போச்சு. ஓம் சாந்தி. 1896ல் டெலிஃபோன் அண்ட் 1903ல் ஏரோப்ளேன் இதை இன்வென்ட் பண்ண பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1927ல் டெலிவிஷன் வந்தது. ஜிப்பர் பட்டனை கொண்ட மாதிரி கொஞ்சமாக டெலிவிஷன் ரேடியோவை கொள்ள ஆரம்பிச்சிச்சு. 1928ல் வெக்கேஷன்லேருந்து திரும்பி வந்த ஒரு கேர்லெஸ் பாக்டீரியாலஜிஸ்ட் தன்னோட லேபில் பெட்ரி டிஷ்ஷஸில் க்ரீன் மோல்ட் டேக் ஓவர் பண்ணதை பார்த்தாரு. என்னன்னு பார்த்தா பெனிசிலின்.
அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட இந்த டிஸ்கவரி ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஸ்கவரி. வேர்ல்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கை ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சாரு. அனஸ்தீஷியா, வேக்சினேஷன் மாதிரி திஸ் வாஸ் another revolution in medicine and currently the most used antibiotic in the world. எவ்வளோ ஒரு பேரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கு. காயங்கள்னால வர்ற ஏகப்பட்ட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்க உதவுது இந்த பென்சிலின். 1946ல் ஈனியாக்ன்ற மிஷின் ஒரு பெரிய ரூமில் 17,840 வேக்யூம் டியூப்ஸோட 1,70,000 வாட்ஸ் ஆஃப் பவர் யூஸ் பண்ணி 28 tons வெயிட்டோட 1946லே அதோட காஸ்ட் $4,87,000. இந்த மிஷின் 1 செகண்டில் 5,000 அடிஷனல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடிஞ்சது. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸோட லைஃப் ஒரே ட்ராக்கை நோக்கி போக ஆரம்பிச்சது, த டிஜிட்டல் எரா அண்ட் த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஃபீல்டில் ரெவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட். வெறும் 80 இயர்ஸில் எல்லாருமே ஒரு பாக்கெட் சைஸ் கம்ப்யூட்டரோட சுற்றிட்டு இருக்கோம். 1960ல் மெடிசனில் இன்னொரு பயங்கரமான பிரேக் த்ரூ, த இன்வென்ஷன் ஆஃப் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். இதனால ஒரு செக்ஷுவல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது. மெயின்லி அன்பிளான் பிரெக்னன்சிஸையும் பாப்புலேஷனையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. 1962ல் நிக் ஹொலன்யாக் ஜூனியர் அப்படின்றவர் எல்இடியை கண்டுபிடிச்சப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமா ரெட் கலர் எல்இடி மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு எல்இடியோட காஸ்ட் $200 அப்படின்றதுனால ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் லேப்ஸில் மட்டும் இந்த லைட்ஸை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஸ்லோவாக ஒவ்வொரு கலர்ஸில் எல்இடி வந்து ஓலட் அமோலட்னு இவால்வ் ஆகி இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் கடைசியாக இதை பற்றி நான் பேசலைன்னா கண்டிப்பாக என்னை மன்னிக்கவே மாட்டீங்க. 1969ல் யூஎஸ் மிலிட்ரி டெவலப் பண்ணிட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி. இதில் 2 கம்ப்யூட்டர்ஸ், ரெண்டுமே ஒரு சின்ன வீட்டோட சைஸில் இருந்தது, 350 மைல்ஸ் தூரத்தில் இருந்தது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு லாகின் அப்படின்ற வேர்டை டிரான்ஸ்மிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. LO அப்படின்ற லெட்டர் மட்டும்தான் போச்சு. உடனே மொத்த நெட்வொர்க்கும் கிராஷ் ஆகிடுச்சு. இந்த நெட்வொர்க்கோட பேர் அர்பானெட். இங்கே தான் இன்டர்நெட் பிறந்தது. 1990ல் வேர்ல்டு வைட் வெப் கண்டுபிடிச்சதும் எல்லாருக்கும் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இன்டர்நெட் நம்ம சர்வைவலுக்கு தேவையான ஏர், வாட்டர், ஃபுட் மாதிரி இன்னொரு விஷயமா மாறிடுச்சு. அதெல்லாம் இல்லை, இன்டர்நெட் இல்லாமலாம் வாழலாம் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம், பட் அது கண்டிப்பாக முடியாது. And that brings us to the end of the video. இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்குது. மோஸ்ட்லி ஒரு டிப்ரெசிங்கான ஸ்டோரி தான். ஒரு சமுதாயம் உலகம் முழுக்க பேசப்படணும்னா இந்த உலகத்துக்கு அந்த சமுதாயம் என்ன கொடுத்துருச்சு அப்படின்றத வச்சு மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை மேற்குலேருந்து வந்து திருடிட்டு போயிட்டாங்களா, இல்லை நம்மளே தெரியாமல் கொடுத்துட்டோமா, அதை பற்றி பேசி ஒரு யூஸுமே இல்லை. இப்போது நம்ம என்ன கொடுக்குறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இனி வர்ற ஜென்ரேஷன்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிற டைம் வந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நான் வர்றேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வித் த பெல். நன்றி, வணக்கம்.